ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் குழம்பு பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு மெயினாக புளி, எண்ணெய், உப்பு, மிளகாத்தூள் இது எல்லாமே கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கரைச்சி செய்கிற மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாமே வெங்காயம் தக்காளி வதக்கிட்டும் செய்வோம். அது ஒரு மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மீன் மண்டையை போட்டு தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் வந்து தேங்காய் பாறை வால் அந்த தலையும் போட்டு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து போட்டு 2 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிவிடுவாங்க. பட் மீன் குழம்பு கண்டிப்பாக ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் வந்து கண்டிப்பாக குக் ஆகணும். அப்போ தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி இந்த கவுல் ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரும். ஆனால் இப்படி தான் சாப்பிடணுன்னு நினச்சி நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க. அப்படி இல்லை, ஒரு 15 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். இந்த சட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணால் கூட அந்த குழம்பு திக்னஸ் ஆகிடும். சப்போஸ் தண்ணியாக இருந்தால் கூட குழம்பு வந்து இந்த சட்டியில் வச்சா ரொம்ப திக்னஸ்ஸாக ஆகிடும். ஏன்னா அந்த சூடு. என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.